نحمده ونصلي على رسوله الكريم. கண்ணியத்திற்குரிய ஆலி பெருமக்களே, இந்த மதரசாவை தோற்றுவிப்பதற்கு ஹஸரத் அவர்களுக்கு பெரும் உதவியாக, உறுதுணையாக, உற்றுதுணையாக இருந்து இதை வழிநடத்தி செல்வதற்கு பெரும் பங்கேற்க வந்திருக்கின்ற எல்லா மக்களையும் நான் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு உதவி செய்வது என்பதை விட அல்லாஹ்வின் விஷயத்திலே, அல்லாஹ்வுடைய காரியங்களிலே நாம் பங்கேற்று இந்த நிறுவனத்தின் மேலும் வளர்ச்சி அடைய செய்வதில் எல்லோரும் பங்கு பெற வேண்டும். சுருக்கம் சொல்ல போனால் அலீஃப் லாம் மீம், இந்த மூன்றுமே அலீஃப் என்பதற்கு 10 அலி ரலியல்லாஹு சொல்கிறார்கள். அலீஃப் என்பதற்கு 10 நன்மை இருக்கிறது, லாம் என்பதற்கு 10 நன்மை இருக்கிறது, மீம் என்பதற்கு 10 நன்மை இருக்கிறது. எனவே அலீஃப் லாம் மீம் என்பதை ஒன்றாக சொல்ல மாட்டேன் என்று சொல்கிறார்கள். ஆக உங்களது பிள்ளைகள் இந்த மதரசாவில் பங்கு பெற்று அவர்களது ஆயத்தை ஓதுவதற்கு முன்பாக அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லி பிஸ்மில்லாஹ் சொல்கின்ற பொழுது அவருடைய பெற்றோருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றன கேள்விப்பட்டிருக்கிறோம், சொல்லப்படுகிறது, ஹதீஸ்கள் எல்லாம் இருக்கிறது. ஆக இவர்கள் ஓய்வு பெற்று ஒரு எப்படி மரத்தறிஞராய் பெற்றம் பெற்றதற்கு பின்பு மளிகை கடை வைத்தால் எப்படி அது பொருந்தாலோ நன்றாக ஓய்வு, அதே போன்று ஒரு வழக்கறிஞருக்கு அல்லது ஒரு இன்ஜினியர் வல்லுநருக்கு படித்துவிட்டு பெற்றை கடை வைத்தவர் எப்படி நன்றாக இருக்காதோ, அது போன்று மருத்துவருக்கு படித்துவிட்டு ஒரு கசாப் கடை வைத்தால் எப்படி பொருந்தாதோ, அதே போன்று ஒரு ஆய்வுக்கு ஒரு பட்டம் பெற்று, விருது பெற்று, சிறந்து பெற்று, மார்க்க பணிக்காக, சமூக சேவைக்காக அவர் சிறந்தி காட்டி சிறப்பெடுத்து சிறப்பேற்காக செய்கின்ற பொழுது அதிலே பங்கேற்க வேண்டும். அதிலே அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும், துணையாக இருக்க நல்ல பணியில் ஈடுபட்டு இருக்கிறார். எனவே அல்லாஹ் இந்த மதரசா நிறுவனத்தை மேலும் வளர்ச்சி செய்வானாக. அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து நல்ல சேவை, நல்ல பணி பங்கேற்க அல்லாஹ் இருக்கிறார் செய்வான், மார்க்கம் செய்வான், மேலும் வாழ்க்கையை சிறப்பு செய்வான் என்பதை கேள்வி الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. اللهم انا نعوذ بك من علم لا ينفع، كقلب لا يخشع، وعمل لا يرفع، وقائل لا يسمع. اللهم انا نعوذ بك من الغم والحزن، واعوذ بك من العجز والكسل، واعوذ بك من الجبن والبخل، واعوذ بك من غلبة الدين كالرجال. اللهم اغشنا برحمتك، انزل علينا من بركاتك، واظللنا تحت ظليل عرشك يوم لا ظل الا ظلك. اللهم حرم شرنا وسرنا على النار. اللهم اغفر لنا من كل آفة الدنيا آفة الآخرة، بلاء الدنيا بلاء الآخرة، مصيبة الدنيا مصيبة الآخرة. اللهم اغفر لنا ذنوبنا وافتح لنا أبواب رحمتك وبركتك وصلاحتك وصحتك ورزقك وفضلك وجودك وكرمك وشرفك ولطفك يا أكرم يا رب العالمين. صلى الله تعالى وسلم على خير خلق سيدنا مولانا محمد وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين.